ஹாய் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதுவும் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்டவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இது சைட் டிஷ்ஷாக வச்சா கண்டிப்பாக சும்மாவே சாப்பிடுவாங்க. அதை மாதிரி இன்றைக்கி கிறிஸ்பியாக சூப்பராக ஒரு பொட்டேட்டோ வறுவல் எப்படி ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ஆல் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே செம்ம பெஸ்ட்டு காம்பினேஷன். அதுக்கு முன்னாடி எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பொட்டேட்டோ வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப ஃபுல்லாக வேகலாம் வைக்க தேவையில்ல. குக்கரில் விட்டு விசில்லாம் விட தேவையில்ல. ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்குவோம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு பொட்டேட்டோ எடுத்திருக்கேன். அதில் ஒரு சொம்பு அளவு தண்ணி விட்டு அரை வேக்காடுக்கு நான் வேக வைக்கிறேன். இப்போ தேவையான மசாலா பார்த்துடலாம். மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, அரிசி மாவு, பெருங்காய பொடி, சீரகப்பொடி, கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலையை வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணிக்கின்னு நம்ம மீன் வறுவலுக்குலாம் ரெடி பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சீரகப்பொடி கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. அரிசி மாவும் கொஞ்சம் கூட போட்டுக்கோங்க. உங்களுக்கு மிளகாய் தூள் வேணான்னா ஃபிஷ் மசாலா இருக்கு இல்லைங்களா, ஃபிஷ் வறுவல் மசாலான்னு சொல்லி நம்மளுக்கு சக்தி மசாலாவில் கிடைக்கும். அது வாங்கிக்கோங்க. ஆச்சியும் நல்லாயிருக்கும், சக்தி மசாலாவும் நல்லாயிருக்கும். ரெண்டுத்தில் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூளை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் அது போட்டுக்கலாம். ஆனால் நான் இன்றைக்கி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். கூட அரிசி மாவுலாம் போட்டிருக்கிறதால நம்மளுக்கு கொஞ்சம் காரம் கம்மியாகவே இருக்கும். இப்போ பொட்டேட்டோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாலாம் வேக வைக்கல. அந்த பேஸ்ட் ரெடி பண்ணி ஓரம் வச்சு இந்த பொட்டேட்டோவில் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு பொட்டேட்டோ நல்லா ஆறின பிறகு தோலை நீங்கள் அப்படியே வறுக்கலாம். உங்களுக்கு தோல் பிடிக்காது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து தோலை உரிச்சிட்டு கட் பண்ணி வறுத்துக்கோங்க. நான் வந்து தோலோடு தான் வறுக்க போகிறேன். சூப்பராக இருக்குங்க. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். இங்கே பாருங்கள், நான் ஃபுல்லாக வேக வைக்கல, ஆஃப் பாயில் தான் பண்ணியிருக்கேன். அதாவது பாதி வேக்காடு தான் வெந்திருக்கு. மீதி பார்த்திங்கன்னா நம்ம வறுக்க சொல்ல வெந்துடும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக நான் அரை வேக்காடு தான் வேக வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் அரை வேக்காடு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக எல்லா பொட்டேட்டோவையுமே கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பொட்டேட்டோவை எடுத்து தான் இப்போ நம்ம மசாலாவில் டிப் பண்ண போகிறோம். இந்த மசாலா பார்த்தீங்கன்னா கருணக்கிழங்கு கூட வறுக்கலாம். நீங்கள் கருணக்கிழங்கு, சேப்பக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, நீங்கள் வறுக்கிற காய் எதுவாக இருந்தாலும் வறுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைப்பூ இருக்கு இல்லைங்களா, அதை கூட நீங்கள் ஆஃப் பாயில் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி பொரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கார்ன் இருக்கு இல்லைங்களா, அந்த கார்னை கூட நல்லா உரிச்சு கொஞ்சம் வேக வச்சுட்டு, ஸ்வீட் கார்ன் இருக்கு இல்லைங்களா, அதை வேக வச்சுட்டு இந்த மசாலாவில் மிக்ஸ் பண்ணி பொரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் பொட்டேட்டோலாம் அழகாக ரவுண்டாக கட் பண்ணிட்டு இந்த மசாலாவில் தான் நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். பெருங்காய பொடி கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க. வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ எல்லா பொட்டேட்டோவும் நான் அழகாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மசாலாவை எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த பேஸ்ட்டில் நம்ம மீனுக்கெல்லாம் தடவுவோம் இல்லைங்களா, அதே போல் இந்த ஒரு உருளைக்கிழங்காக எடுத்து அந்த ஒரு பீஸையும் எடுத்து அழகாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக எடுத்து அடுக்கிக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ண பொட்டேட்டோவை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. இல்லை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனாலும் வைக்கலாம். ஒன்றும் குத்தெல்லாம் கிடையாது. ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சூப்பராக இருக்கும். உப்புலாம் நல்லா ஊறியே இருக்கும். நான் வந்து ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கல. நல்லா மசாலாலாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து ஒரு 1/4 மணி நேரம் போல் வச்சாச்சு. லெமன் ரைஸுக்கு செம்ம பெஸ்ட்டு காம்பினேஷனுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இது நீங்கள் வந்து புளி சாப்பாட்டுக்கும் செஞ்சுக்கலாம், ரச சாப்பாட்டுக்கும் செஞ்சுக்கலாம். என்ன சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். சும்மா அப்படியே வறுத்து சாப்பிட சுட செம்ம கிறிஸ்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம அரிசி மாவு போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால். இந்த பக்கம் தவா, அதாவது நான் தோசை கல் வச்சுட்டு நல்லா எண்ணெய் தாராளமாக ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு நம்ம ஊற வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து ஒரு பீஸாக எடுத்து போட்டுக்கோங்க. அந்த தவாலை எத்தனை பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 5, 6 அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த அளவுக்கு பிடிக்குதோ அந்த அளவுக்கு போட்டுட்டு, நான் வந்து எந்த காய் வறுத்தாலும் சரி, மீன் வறுத்தாலும் சரி, நான் மூடி போட்டு தாங்க வறுப்பேன். நீங்கள் மூடி போட்டு வறுத்திங்கன்னா அந்த காயோட டேஸ்ட்டு ஜூஸியாகவும் செம்ம கிறிஸ்பியாகவும் இருக்கும். மீன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம ஜூஸியாக இருக்கும். அந்த வறண்டு போன மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. எப்போயுமே நீங்கள் மூடி போட்டு வரங்க. இப்போ நான் உருளைக்கிழங்கு பாருங்கள் திருப்பி போடுறேன். உங்களுக்கு போட சொல்லவே தெரியும் அந்த கிறிஸ்பினஸ். வேறு எதுவுமே இல்லைங்க, அரிசி மாவு தான். கொஞ்சம் டைம் இழுக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம டைம் ஒதுக்கி செஞ்சு கொடுத்தாக்கா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிட்டு வருவாங்கங்க. அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கறத விட நம்மளுக்கு என்ன அப்படி பெரிய வேலை இருந்துற போது சொல்லுங்கள். நம்ம செய்ய போகிறதே இந்த ஒரு நல்ல விஷயம், சமைச்சு கொடுக்குறது தான். அவங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் கூட சாப்பிட்டு வருவாங்கன்ற ஒரு ஆத்ம திருப்தி அதை தவிர்த்து வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு இந்த ரெசிபி சூப்பராகவே வந்தது. நான் அடிக்கடி இப்படி தான் வறுத்து கொடுப்பேன். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க. திருப்பி போட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேக விட்டுட்டு எடுத்தங்க பிளேட்டில். அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்தது. பசங்க சும்மாவே எடுத்து கடிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இருக்குமா, டேஸ்ட்டாக இருக்குமான்னு. நான் அடிக்கடி இப்படி தான் செய்வேன். நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்து சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். வயசானவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இது காரமும் கம்மியாக தான் இருக்கும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கூட ஊற்றணும். நீங்கள் என்ன வேணாலும் கொஞ்சமாக கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. லெமன் ரைஸ்க்கு சூப்பராக இருந்தது. நீங்கள் என்ன ரைஸ்க்கு வேணாலும் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி இருக்குது. கண்டிப்பாக அதில் போய் ஃபாலோ பண்ணிக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதிலேயும் நான் நிறைய ரெசிபிஸ் போட்டுட்ருக்கேன். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்காங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.